வரியா இல்லையா?
அர்ஜுன் வேற கேர்ள் கூட ஆடிட்டு இருக்காங்க. என்னாச்சு? ஏய், எவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டு இருந்தேன், ஏன் கதவு திறக்கல? வரு. அடே, என்ன சூட்? ஏய், பைத்தியம், என்ன செய்ற? வரு, என்னாச்சு உனக்கு? இது என்னது? பாவி, எங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. நான் வீட்டுக்கு போல எனக்கு தூங்குவாங்க. சீக்கிரமா. Nachi! Okay? Yes. I love you. Are you okay, baby? அசைன்மென்ட் முடிச்சிட்டியா? யாருக்கிட்ட? ஒழுங்கா பண்ணியா? அது சந்தேகம் தான். ஏய் गाइस எப்படி எல்லாம் ஓகேயா? பொண்ண மாதிரி போனா இன்னைக்கு இப்படி வந்திருக்க. வெயிட் கம் டவுன். என்ன உன்னால தான் குடிக்க முடியலன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் குடிக்கிற? சாரிடா, காலையில் ஏஞ்சி பார்க்குறேன் வீட்டில் இருக்கேன். ஸோ வழக்கம் போல் வீட்டில் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்பா ஒன்றும் சொல்லல? பார்த்தாரு, தலையாட்டிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டாரு. ஐ திங்க் இஸ் கிவன் அப் ஆன் மீ. வாட் யூ திங்க்? I think we have given up on you. What do you think? ஏன்டா எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா வந்துமா, அதான் கொஞ்சம் ஓவராக அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல வாரம் வாரம் ஒன்றா தானடா இருக்கும். குடிக்கிறதுக்கு காரணம் தெரியுது பாரு. தண்ணியில் என்னமோ கலந்துருக்காங்க. 4வது கிளாஸில் இந்த மாதிரி நடக்கும். 24 இம்பாசிபிள். நான் அவ்வளோ அடிக்கல, போய் சொல்லாத. ஏண்டா கொஞ்சம் குறடா. அடச்சி குடிக்கிறத குறடா. ஆமாம், நான் மட்டும் தான் குடித்தேன், நீங்களாம் உண்மை பண்ணல. எல்லாரும் இருந்தீங்க தானே? குடிக்கலாம், அளவோட குடிக்கலாம். ஞாபகம் இருக்கு, நம்ம எவ்வளோ கனமாக இருக்கணும் ஞாபகம் இருக்கு. குடிச்சிட்டு நாமளே தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றவன் நம்மளுக்கு தூக்கக்கூடாது. சரிடா, நிறுத்துறேன் குடிக்கிறத. நாளையிலேருந்து நிறுத்துறேன். ஆனால் இன்னைக்கு மட்டும் ஜஸ்ட் 1 பியர். நீ அதை வாங்கிட்டாடா, சாப்பாடு. இன்னும் ஒரு கேன் அடிப்புமா? வரு வரு, என்னாச்சு? ஒன்று, நீ நேற்றுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்க. நேற்று கிளப்பில் கூட ரொம்ப ஆஃபாக இருந்த. இஸ் எவ்ரிதிங் ஆல்ரைட்? யா, எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட்.
அர்ஜுன் ஏதோ சொன்னானா? உன் கூட சண்டை போட்டானா? அவனுக்கு ஏய் இல்லை 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 அர்ஜுன் எதுவுமே பண்ணல. சொல்லப்போனா எனக்கு இந்த அர்ஜுன் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூட சண்டை போட மாட்டேங்கிறான், ரொம்ப பாசமா இருக்கு. Okay. அப்புறம் என்ன? ஓ அப்பாவா? அவதான் இன்னும் ஒரு நாள்ல வந்துடுவார்ல. ரொம்ப மிஸ் பண்ணிட்டியா? அம்மாவை இது ஏன்னு தெரியல, வீட்டுக்கு போனதும் அவங்க அங்கே இருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்படி பேக் சொன்னக்கே உனக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம். கவலைப்படாத. இங்கே இங்கே எல்லாரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், ஏன் இப்போ பார்த்தாலும் இங்கேன்னு பேசுகிற? என்ன புதுசாக பார்க்குற மாதிரி? முதல் தடவை பார்க்குற மாதிரி இருக்கு. கிளவிங்களா? ஆமா நீ வந்தது எனக்கு தெரியவே இல்லை. பார்த்தேன். யா வெரி தள்ளடி, இன்னைக்கு நான் சமைக்கிறேன் நண்டு ரசம். நண்டு ரசமா? இதுலயா? ஏன் சின்ன நண்டு? அம்மா தேவையாது. நெருப்பா எரிச்சாலும் சரக்கு இதெல்லாம் ஏன் நீங்க செய்யறீங்க? பாட்டு நெருப்புக்கு இல்லடி, உனக்கு தான். சரி சரி. ஹாய் ஸ்வீட் ஹார்ட், ஹவ் ஆர் யூ? மாதிரியா இருக்க என்ன? தனியாக விட்டுட்டு போனா இல்லையா? சரி, டோன்ட் வரி. நெக்ஸ்ட் டைம் நம்ம 3 பேரும் ஒன்றா ஹாலிடே போகிறோம். ஓகே, யூ won't leave you alone, you won't miss us, right? Listen Maru, one more thing. எவ்வளோ வளர்ந்தாலும் you will always be our baby, all right? Always. Darling, I think she needs a hug. ஹைடா. ஹெல்ப் பண்ணுங்க. அப்பா எப்படி இருக்காரு? பாஸ்கர் எப்படி இருக்கான்னு கேட்டேன். So you figured it out. உங்களுக்கு எப்படி? எனக்கு புரியல. You take after me. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? இந்த லைஃப் டைம்ல மட்டும் எப்படி உங்களுக்கு என்ன தெரியுது? நான் போன மற்ற இடத்துல உங்களுக்கு என்ன தெரியலையே. இங்க என்னதான் நடக்குது? யார் என்ன இந்த விளையாட்டுக்கு சூஸ் பண்ணுது? Who's controlling all this? And why me? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கேயோ போறேன், எங்கேயோ வரேன். பரு, இது விளையாட்டு இல்லை, இட்ஸ் அ கிஃப்ட். அண்ட் உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணல. எல்லாமே உன் கையில் தான் இருக்கு, உன் எழுத்துல இருக்கு. எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. ஜோக்கு இதை பற்றி தெரியும்? இதுதான் நீ வர முதல் லைஃப் டைமா? 2 இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய பட்டுட்டேன். டைரி ஒன்று. ஏன் டைரியா?
வீட்டில் ஒரு இடத்துல இருந்துச்சு. அதை எடுத்து படித்தேன். உள்ள நிறைய கவிதைகள் இருந்துச்சு. உங்களை பற்றி எழுதணும்னு ஆரம்பிக்கும் போது தான் I just landed here. உங்களுக்கு தெரியுமா, அதனால தான் எங்களை விட்டுட்டு இங்கே வந்தீங்களா? இத்தனை வருஷமா உன்னை பார்க்குறப்ப என்ன பதில் சொல்ல போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் டார்லிங், நண்டு ரசம் ரெடி. தயவு செய்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறியா? வரேன். ஏய், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறியா? உன்னோட அசைன்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாளில் சப்மிட் பண்ணு. சரி சரி நான் எங்கே படித்து என்ன சரி சரி. இதுக்கு எடுத்தெல்லாம் கேட்க நீ சிரிக்கிறது. ஆக்சுவலி காலேஜ் முடிஞ்சு என்ன வேலை செய்ய போகிறேன்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். காலேஜ் முடிஞ்சு நான் இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சு எங்கே போக போகிறேன்னே தெரில. இதில் வேலை ஃப்யூச்சரு அப்பா இருக்காரு, அவருக்கு இல்லாத கான்டாக்ட்ஸா? ஆமாம், உங்கள் அப்பா பெரிய பில் கேட்ஸு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு நாள் இந்த ஸ்கூலை விலைக்கு வாங்குவார். அப்போ மிஸ்டர் விக்ரம் நீ எப்படின்னா ஓடி வருவேன். ஏய் மிஸ்டர் விக்ரம் எனக்கு ஒரு லக்ஸரி பேக் வேணும், வாங்கி கொடுக்குறியா? லக்ஸரி பேக் வாங்கி தரேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய், லக்ஸரி பேக் கிடைக்கும் என்னம்மா? ஒரு பிளாஸ்டிக் பேக் கூட கிடையாது. So annoying. Actually, jokes aside, நீ யாரு? விக்ரம். அது எல்லாருக்கும் தெரியும். I mean like, you know, உங்க அம்மா அப்பா, like ex-girlfriends, love life, anything. இத்தனை வருஷமா ஃப்ரெண்டாக இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது. சொல்லு. அதை பற்றிலாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும். ஏதாவது சொல்லு. ஓகே, ஒரு விஷயம் ரொம்ப நாளாக உன்கிட்ட சொல்லணும்னு ஆசை. ஐ லவ் யூ. Love you too. அப்போ அர்ஜுன், I love him the most. டெஸ்ட் பண்ணேன். உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை மட்டும் ஏமாத்தின 2 பவுன் வந்து நீயும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டும். இவை ஜோக்ஸ் aside சொல்லு. ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. சொல்ல இல்லையே சொல்கிறதுக்கு. 10 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பேன் நீ பாஸ்ல. ஏதாவது ஒன்று சொல்லு. ஒன்றும் இல்லை. ஓகே, சீரியஸா? ஒரு வாரமா ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு முடிக்கிறேன். என்னாச்சு? யார் அந்த பொண்ணு? என்ன பண்ணாவல? அந்த பொண்ணு என்ன செஞ்ச? அதெல்லாம் சின்ன பிரச்சனை, இது அதை விட பெரிய பிரச்சனை. சீரியஸா கேளு. ஓகே சொல்லு. நான் எப்போதும் போய் முடி வெட்டுவான்ல, ஆண்டி காங், என் பாபா, அவன் ஹாங்காங் போயிட்டான். இப்போ யாருக்கு தெரியும் நான் போய் முடி வெட்டுவேன்? ஏய், நீ ஸ்டூடெண்ட், நோ பேட் வேர்ட். இரிட்டேட்டிங். படிக்கலாம். முதல் தடவை நடந்தப்ப உனக்கு வயசு 3. நான் என்னோட 4வது புத்தகத்தை எழுதிட்டு இருந்தேன். அந்தாதி. நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், என்னால எழுத முடியல. அப்பதான் நான் என்னோட முதல் ஜென்மத்தை பார்த்தேன். நீங்க ஏற்கனவே நிறைய சாதிச்சிட்டீங்க, ஆனா நான் எதுவுமே சாதிக்காம ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது? And I heard about the chosen ones. நீ இன்னும் சாதிக்கல, பட் the universe knows your potential. நீ எப்படி இருக்க? இதெல்லாம் is it too much for you? என் வாழ்க்கைக்கு, என் அடையாளத்துக்கு இத்தனை லேயர்ஸ் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
இங்கே நடந்த எல்லாமே என் ஞாபகத்தில் இருக்கு. நான் ஸ்கூலில் படித்தது, ஃபேமிலி ட்ரிப்ஸ், நீங்கள், ஜோ. ஆனால் அதே சமயத்தில் ஜோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவருமே என் ஞாபகத்தில் இருக்கார். கேஃபேல இருக்கிற மாதிரியே இருக்கு. அவரோட குரல் smells like coffee in here. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது என் முன்னாடி நிற்கிறாரு என் அப்பா. அவர் மட்டும் இல்லை, அர்ஜுன், விக்ரம். It's like I know them all, but I don't know them at the same time. குழப்பமா இருக்கு, பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இட்ஸ் ஆல் worth it, right? நம்மளை சுற்றி உள்ளவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே அதிகமாக பாசத்தை கொட்டுறப்ப ஒரு விதமான பிடிவு கிடைக்குதுல்ல? ஐ நோ, எனக்கும் தோணுச்சு. ஆரம்பத்தில் எனக்கு சரியாக புரியல. பாஸ்கருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வரும். நான் இங்கே இருக்கேன், உன் யோசனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்குன்னு அடிக்கடி சொல்வார். நான் ஜோ பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன்னு கோவப்படுவார். உங்களுக்கு ஜோவை தெரியுமா? நம்ம ஜென்மத்தில், ஐ மீன் சாரி, என் ஜென்மத்தில். மை டியர், உனக்கு ஒன்றும் புரியலல்ல? we are all connected. இந்த ஜென்மம், உறவு, ஆன்மா இதெல்லாம் ஒரு கோடு போட்டு இங்கே தான் ஆரம்பிக்கும், இங்கே தான் முடியும்னு பிரிக்க முடியாது. we are infinite. உன் ஜென்மத்தில் எனக்கு ஜோவை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஜோவும் நானும் we loved each other so hard. ஆனால் விதிக்கு பிடிக்கல, பிரிஞ்சிட்டோம். பாஸ்கர் கூட நான் உண்மையிலே ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. I couldn't breathe. ஜோ பக்கத்துல இருக்கிறப்ப என்னால் அவர் கூட வாழ முடியாதது, முடியல. இந்த ஜென்மத்தில் இப்படி அந்தாதி எழுதுறப்போ நான் நிறைய பயணம் செஞ்சேன், காதலில் விழுந்தேன், நிறைய இழந்தேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது, ஜோ தான் எனக்குன்னு, பாஸ்கர் இல்லை. ஜோ வாஸ் மை பர்பஸ். அதனால தான் நான் இந்த ஜென்மத்திலேயே நிரந்தரமாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன். என்னை விட்டுட்டா? எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் அது மட்டும்தான். உங்கள் 2 பேர்த்தையும் பிரிஞ்சிருந்தா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்பினேன். ஆனால் பாஸ்கர் என்னை பின்னாடி தேடி தேடி வந்தார். வேற வழியே இல்லாமல் அந்த ஜென்மத்தில் என் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதாயிடுச்சு. I was hoping you both would move on without me. கேட்கறதுக்கு செல்ஃபிஷா இல்லை? இங்க நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, அங்க நான் ஒரு அம்மா இல்லாம எவ்வளவு தவிச்சிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? பரவாயில்ல, என்ன விடுங்க. அப்பா அப்பா இந்நாள் வரைக்குமே உங்களை பத்தி யோசிச்சு தினமும் குடிச்சிட்டு இருக்காரு.
He's just a shell. And then there's Joe. இத்தனை வருஷமா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப புரியுது. உங்க நினைவா கடன் வாங்கி அந்த கேஃபேயை நடத்திட்டு இருக்காரு. அர்த்தமே இல்லையே. அர்த்தம் இருக்கு. நீ அந்த காதலை உணரல. அர்ஜுனை இந்த ஜென்மத்தில் மட்டுமா நீ பார்க்குற? ஐ சூஸ் லவ் வரு. அதுக்காக நான் எவ்வளவோ இழந்திருக்கேன். இந்த ஜென்மத்திலையும் நீ என் மகன் தெரிஞ்சுதான் நான் இங்கே இருக்கேன். நான் எங்கே போனாலும் நம்ம பந்தம் மாறாது. நான் எழுதி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எனக்கு எழுத வரல. ஆனா it's a small sacrifice for the life I have here. நீ உடனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லலை. போக போக புரிஞ்சுக்குவேன்னு நம்புறேன். வரு, இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம தான் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு நினைச்சேன். எனக்கே ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். Can't anymore, Ma. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். Sorry. மலைக்காற்று வந்து தமிழ் பேசினார், மழைச்சாரல் வந்து இசை பாடினார், மலரோடு வந்து உரையாடினார், என்னோடு நீயும் பேசடா. பக்கிரி பிச்சுவா பக்கிரி சுத்துனா கத்திய சுத்துனா டகுலு தான் ஊருல டகுலு தான் ராக்கு தான் போலீஸுக்கு ராக்கு தான். Guys, this place is buzzing. கிளப் போகிறத விட இது பெட்டராக இருக்குல்ல? நீ அதிலே இரு. எனக்கு என்னமோ வரு வந்ததால தான் இது கம்ப்ளீட்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ வரு, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஆக்சுவலி நீ அர்ஜுன் கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் ஃபாஸ்ட் பண்ணா நான் வந்திருக்க மாட்டேன். டு பி ஆனஸ்ட், I've not been feeling at my best lately, guys. But I'm glad I came. உங்கள் எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பேசுகிற? நல்லதோ கெட்டதோ நம்ம ஒன்றா தானே இருக்கோம். நீ ஏன் அதை ஒரு கெட்ட விஷயம் மாதிரியே சொல்கிற? இல்லை, ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது நல்லது தானே. ரொம்ப க்ளோஸாக இருந்தால் நிறைய பிரச்சனை வரும். ஏன் எப்பவும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கேன்? நாமெல்லாம் எப்பவும் இப்படி தான் இருப்போம், இருக்கணும். அவன் என்ன நெகட்டிவாக சொல்லிட்டா? உண்மையை தானே சொல்கிறா. சண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்கணும். சில குரூப்லாம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே பிரிஞ்சிடுவாங்க. ஐ திங்க் we are just lucky. நான் அதை அப்படி பார்க்கல.
இது லக் இல்லை, தற்செயலா இல்லை, எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் வேற எங்கேயாவது போகும்போது ஏதோ ஒரு வழியில் மறுபடியும் சந்திப்போம். அதை தவிர்க்க முடியாது. வேறொரு உலகத்தில் வேறொரு ஜென்மத்தில் நம்ம சந்திக்கும் போது our souls will recognize each other. அது நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், அவையாக கூட இருக்கலாம். We are inevitable. Wow, வரு, உனக்கு எப்படி இப்படி தோணுதுன்னு தெரியல. பட் mark my words, ஒரு நாள் நீ ஒரு பெரிய ரைட்டர் ஆவே. அண்ட் கைஸ், என்ன நடந்தாலும் நம்மலாம் எப்போவும் ஒன்றா இருக்கணும், எத்தனை வருஷம் ஆனாலும். தண்ணி அடிக்காமலே இப்படி பேசுறிய, அப்போ நீ வேற லெவல். நானும் அதான் நான் சொன்னேன். உனக்கு காமெடியன் ஆகிறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கு. விக்ரம், நீ ஐசிஎஸ் மீட்டிங் வரியா? குரூப் சாட்டை பார்க்கலையா நீ? அதான் போட்டேன், வரேன், போய் பாரு அதை. ஏய் இல்லை, இம்பார்ட்டண்டான மீட்டிங், அதான் கேட்டேன். ஏய் விக்ரம், நீ சாப்பிட்டியா? ஏய், நீ அரை லூஸா முழு லூஸா? இல்லை, முழு லூஸு தான். இப்போ தானே சாப்பிட்டோம், அதுக்குள்ளே மறந்துட்டியா? வா, அர்ஜுன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். விக்ரம் இரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்ல போகிறீங்க மேடம்? சீக்கிரம் சொல்கிறீங்களா? மழை பெய்யுது. ஏய், லவ் பண்ணுறதானே நினச்சேன். உன் சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் பார்க்கும்போதே நினச்சேன், ஒரே இமோஷ்னலாக லவ்வி டவ்வியாக இருந்துச்சு. தெரியும், எல்லாத்தையும் கொட்டிடுவேன். இதே மனத்துக்குள்ளே வச்சுருக்க, ஆரம்பத்தில் சொல்லி தொலைக்க வேண்டியதானே? ஆ அம்மு, எனக்கு ஆரம்பத்துலேயும் தெரியும். டேவ் தானே? ஐ நியூ இட். அடைச்சே, அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவன் இல்லை, எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வச்சிரு. என்ன சொன்ன? அவன் இல்லையா? அப்போ யாரு? ஆக்சுவலி விக்ரம், எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். பிராங்க் ஷோவா? டேய், எவன்டா அது? வெளியே வாங்கடா. டேய், கேமரா வச்சிருக்கீங்களா? டேய், மாட்டினீங்க, சத்திக்கிறாங்க. சொன்னா கேளு, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இப்போ இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் செம்லேருந்தே உன்னை பிடிக்கும். ஆனால் அப்போ சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. இப்போ லாஸ்ட் செம் ஆகிட்டு இப்போவும் சொல்லணும்னா இப்படி, அதான். முதா, சீரியஸாக பேசுறியா? அதான் இப்போ ஜோக்கி. உனக்கு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் உன்னை அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. we are good friends. ஏன் நீ வேற யாரையும் லவ் பண்ணுறியா? ஜோ, இது என்னை பற்றி இல்லை. முதா, இந்த லவ் பற்றிலாம் பேசாத. என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணாத. விக்ரம், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ வேற யாரையாவது லவ் பண்ணுறியா? அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். இட்ஸ் பர்சனல். நான் யார் லவ் பண்ணுறேன்னு யார்கிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏய் அமுதா, ஐம் சாரி, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாத. மீட்டிங் பண்ணியாவது வா. காய்ஸ், எனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அது இப்போ தான் கிடச்சிச்சு. இந்த வருஷம் நம்ம ஐசிஎஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் பண்ண போகிறோம். கம்யூனிட்டி இப்போ தான் பட்ஜெட் அப்ரூவ் பண்ணிச்சு. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்க போகுது. பிகாஸ் இதானே நம்மளோட லாஸ்ட் டைம். This is going to be the best show ever. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு நமக்குள்ளே நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன். ஸோ த பெஸ்ட் எக் வின் அ ப்ரைஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே கலந்துப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, தீம் என்ன? யா, அதுக்கு தான் இந்த மீட்டிங். மியூசிக்கல் பண்ணலாம். ஏன் பாடி நீ மட்டும் கேட்குறதுக்கா? அர்ஜுனும் பாடுவான்ல. ஏய், இதுக்கு என்ன இழுக்கிற? ஆக்சுவலி நீனும் லீலாவை பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம் கைஸ், நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் உங்களோட லிவிங் செட்டில் சிசிஏ டெஸ்டிமோனியல் கிடைக்கும். அண்ட் லீலா, மியூசிக்கல் பண்ணலாம், பட் கதைக்கு ஒரு கருப்பொருள் இருக்கணும்ல. கேங் வாஷ் பண்ணலாம். இந்த நாயகன் படம் மாதிரி அட்டி தட்டி அப்படியே வாஷ் சூப்பராக இருக்கும். மச்சி, வேற லெவல்.
கம்யூனிட்டி நம்மளை தூக்கி வெளியே போட்டுரும். ஓகே, கமான் கைஸ், ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணுவோமே. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. காதல் கதை பண்ணலாமா? லைக் ரொம்காம். எல்லாருக்கும் பிடிக்கும். இட்ஸ் ஜெண்டர் நியூட்ரல், வெரி ரிலேட்டபிள். எல்லாரும் ஆடலாம், பாடலாம், நடிக்கலாம். அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு இட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை? Oh my god. Varu, I love it. நைஸ் வரும். எல்லாருக்கும் ஓகே, நான் ஃபைனலைஸ் பண்ணிடலாமா? ஓகே, ஒன் லாஸ்ட் டைம் நான் ப்ரொடக்ஷன் செய்கிறேன். நான் நடிக்கிறேன். ஏன் பட்டது பத்தலையா? கணக்கு முடியலையே. சரி, எல்லாருமே நடிங்க, பாடுங்க, ஆடுங்க. வரும், நீ நான் எழுதலாமா? நல்ல த்ரில்லிங் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி, த்ரில்லிங் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி வெரி நைஸ். லவ் ஸ்டோரி, கேங்ஸ்டர் ஸ்டோரி அந்த மாதிரி எடு. அந்த ஆடிஷன் மேட்டர் சூப்பர்டா. ஆமாண்டா, வருஷம் வருஷம் அதே மூஞ்சுக்கு தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதுங்க. புதுசாக யாராவது வரணும்ல, அதான் இந்த ஐடியா உள்ளே போட்டேன். பார்ப்போம் யார் வரான்னு. டேய், மீண்டும் நீ ஆடிஷன் பண்ணக்கூடாது. நான் விளாடுறியா? எனக்கு நடிப்புக்கு ரொம்ப தூரம்டா. மேபி பாடுறதுக்கு ஆடிஷன் பண்ணுவேன். பாடுறதுக்கு உனக்கு எதுக்குடா ஆடிஷன்? நீ தான் நல்லா பாடுவேல. அடிக்கிறதுக்கு வா. உனக்கு தானே மெயின் ரோல் பண்ண ஆசை, நீ போய் ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணலாம், யாரு கூட ஆடிஷன் பண்ணுறது தான் தெரில. சேஃபஸ்ட் பெட்டு அமுதா. ஏய் அவ்வளா ஓ வேலா. ஏன் வேணாம். என்னாச்சு? இன்றைக்கே மீட்டிங் லேட்டாக வந்துருமா? ஏன்? அங்கே நிற்க வச்ச என்கிட்ட சொல்கிறான், அவளுக்கு என்ன பிடிக்குமாடா? செமஸ்டர் ஒன்லேருந்து பிடிக்குமா? அதுவும் மழை பெய்யுது, மழையில் நனைய சொல்கிறாடா. தெரியும், இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியும். ஏய், இருக்கிற பிரச்சனை போதும் விடு. சரி, நீ என்ன சொன்ன? செதறிட்டேன். நான் என்ன இருக்கு சொல்கிறதுக்கு? இங்கேருந்து ஓடி வந்துட்டேன். அவனை அந்த மாதிரி பார்த்ததே இல்லைடா. அவனை அப்படி தான் பார்க்குறான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. நான் அவங்ககிட்ட ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ தான் நம்பல. சிரிக்காதடா, ஆடிஷனுக்கு வா. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. உனக்கு பிரச்சனை இல்லைனா நான் வரு கூட ஆடிஷன் பண்ணிடுவா. ஏய், இதில் எனக்கு என்னடா பிரச்சனை இருக்க போகுது? அவள் ஓகே சொல்லுவான்னு தான் தெரியல. இப்போலாம் அவன் சிந்தனை வேற எங்கேயோ இருக்குடா. இல்லைடா, அவன்கிட்ட ஒரு வார்த்தை கெடுக்கிறது பெட்டர் தானே. அப்போ ஓகே, வருதான் எழுதுறா. அவன் நடித்தா நல்லாயிருக்கும். அவன்கிட்ட நான் கேட்குறேன். இப்போ நம்ம கேங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டியதான். சரி, கேட்டுப்பாரு. ஓகேன்னு சொல்லுவான் தான் நினைக்கிறேன். ஏய், ஒரு முக்கியமான விஷயம். என்ன நடிக்கிறதுக்கு ஆடிஷன் வரியா? அது இல்லைடா, இன்னிலேருந்து அமுதா வண்டின்னு சொல்லுவான் என்ன? அண்ணி விக்ரம், உனக்கு மட்டும்தான் அந்த பெர்ஃபெக்ட் லைஃப், இந்த பெர்ஃபெக்ட் லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்காத. ஒரு நாள் எனக்கும் இது அமையும். கிளாஸ் முடிஞ்சிருச்சா? ஒன்றா தானே முடிகிறதுக்கு. சாருக்கு எப்போ போகிறதா உத்தேசம்? விக்ரம் என்னை ரிஜெக்ட் பண்ணும்போது அவன் மனசில் வேறு யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ வரும் லவ் பண்ணுறியா?